ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 26ஆம் தேதியை யுனெஸ்கோ நிறுவனம் உலக சதுப்பு நில காடுகள் தினமாக அறிவித்தது 2015ஆம் ஆண்டிலிருந்து. 2015ஆம் ஆண்டில் கடலூரில் ஏற்பட்ட பெரும் வெள்ளத்தில் ஆலமரம் தன்னார்வ அமைப்பின் சார்பில் நடப்பட்ட காடுகள் முற்றிலுமாக அழிந்தது. இது குறித்து மத்திய வனத்துறையும் யுனெஸ்கோ நிறுவனத்திற்கு கடிதம் எழுதியது. ஆலமரம் தன்னார்வ அமைப்பின் சார்பிலும் கடிதம் எழுதப்பட்டது யுனெஸ்கோ அமைப்பிற்கு. அன்றிலிருந்து 2015ஆம் ஆண்டிலிருந்து யுனெஸ்கோ நிறுவனம் சர்வதேச சதுப்பு நில காடுகள் தினமாக ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 26ஆம் தேதியை அறிவித்து செயல்படுத்தி வருகிறது. அதன் மூலம் சதுப்பு நில காடுகள் குறித்த விழிப்புணர்வு மக்களிடையே ஏற்படவும், சதுப்பு நில காடுகளுடைய அவசியம் குறித்தும், சதுப்பு நில காடுகளால் ஏற்படக்கூடிய நன்மைகள் குறித்தும் சர்வதேச அளவில் விழிப்புணர்வு நடத்தப்பட்டு வருகிறது. இன்று மாலை கூட புதுடில்லியில் யுனெஸ்கோ அலுவலகத்தில் மிகப்பெரிய கருத்தரங்கம் நடைபெறுகிறது. சர்வதேச அளவில் கருத்தரங்கம். இந்திய அரசும் ஆகாசவாணி நிறுவனமும் யுனெஸ்கோவும் இணைந்து டெல்லியில் இன்று சர்வதேச கருத்தரங்கு ஒன்றும் நடத்துகின்றனர், நடைபெற்று வருகிறது. அதையொட்டி நம்ம கடலூரில் தற்போது கடலூர் அருகே உள்ள குடிகாடு பகுதியில் சதுப்பு நில காடுகள் தினத்தை இன்று நாம் சதுப்பு நில விதைகளை நடவு செய்து இன்று நாம் கொண்டாடி வருகிறோம். இந்த பகுதியில் சுற்றுச்சூழலை மேம்படுத்தும் நோக்கில் இந்த பணிகளை செய்து வருகிறோம். கடல்வாழ் உயிரினங்கள் மற்றும் இந்த பகுதியில் உள்ள சுற்றுச்சூழல் சீரடையவும், சிப்காட் பகுதியில் உள்ள ரசாயனத்தினால் ஏற்படக்கூடிய தாக்கத்தை குறைக்கும் விதத்தில் தற்போது இந்த சதுப்பு நில காடுகள் பயன்பெற்று வருகின்றன. ஒரு 15 கிலோமீட்டர் அளவிற்கு ஆலமரம் தன்னார்வ அமைப்பின் சார்பில் இந்த உப்பனாற்றின் கிழக்கு பகுதியிலும் மேற்கு பகுதியிலும் இந்த பணிகளை நாங்கள் 2009ஆம் ஆண்டிலிருந்து மிக சிறப்பாக செய்து வருகிறோம். இது மத்திய அரசினுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையிலும் மத்திய அரசினுடைய ஆலோசனை பேரிலும் இந்த பணிகளை நாங்கள் செய்து வருகிறோம்.